சில நேரங்கள்ல எனக்கு தோணும், அண்டர் கரண்ட்ல ஒரு நல்ல பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இவர் வைக்கிறாரு. மேபி இந்த பேட்டிக்காக தயாரிக்கிறப்பயோ, அல்லது டிஸ்கஸ் பண்றப்பயோ தோணுன ஒரு விஷயம் என்ன, இப்ப சில குறியீடுகள் தமிழ் படங்கள்ல உண்டு. அது யா, நேரடியா யா. அவங்க சொல்ல மாட்டாங்க. ம். சட்டிலா சொல்லிட்டு போவாங்க. எஸ், எஸ். இங்கிருந்து வர்றவன் சண்டை போடுறவனா இருப்பான். இங்கிருந்து வர்றவன் பொறுப்பு இல்லாதவனா இருப்பான். கரெக்ட், கரெக்ட் சார். இப்படியெல்லாம் ரொம்ப ஆனா அத நேரடியா அப்படி காட்ட மாட்டாங்க. ஆனா நமக்கு புரிஞ்சிரும். அத நலன் அதுக்கு நேர் ஆப்போசிட்டா சைலன்ட்டாவே அடிக்கிறாரோ அப்படின்னு தோணும். இங்கிருந்து வர்றவனும் ஹியூமேனோட இருப்பான். ஆ. இங்கிருந்து வர்றவன்ட்டயும் தர்ம நான் நியாயம் என்ன உண்டு. பார்க்குறேன்னா, நீ எங்கருந்து வரான்னு கண்டே பிடிக்க முடியாது என் படத்துல. அப்படிங்கிற இடத்துக்கு நான் ஆமா. பார்க்குறேன். ஏன்னா, அதுல இப்ப வந்து நம்ம அத உடைச்சே பேசலாம். காதலும் கடந்து போகும்ல, அவரு ஹவுசிங் வீட்ல இருக்காரு. அது எனக்கு உறுத்தல. ஓகே. அவன் அந்த வீட்ல இருக்கான் அப்படிங்கிறது. ஆனா அந்த டயலாக்ல அது தெரிஞ்சிருது. திருடாதன்னு சொல்லு. ம். வரக்கூடாதுன்னு சொல்லாத. ஆமா, எக்ஸாக்ட்லி. அந்த வார்த்தை இருக்குல்ல. அங்க தான் எனக்கு வந்து நல்லனோட பொலிடிக்ஸ் புடிச்சிருக்கு. வண்டர்ஃபுல் சார். அது உண்ம தானே. அப்படித்தானே கரெக்ட்டா அதுதான் கரெக்ட்டான விஷயமும் கூட. அது இன்னும் லவுடா சொல்றதுக்கு உங்களுக்கு ஆசை இல்லையா? அது வந்து என்ன பண்ணுதுன்னா சார், டெல்லிங் ஆயிடுது. நான் என்ன சொல்றேன்னா, இன்னுமே அதெல்லாம் நீ உள்ள வச்சுக்கோ. நீ நம்புற விஷயங்கள்லாம் வச்சுக்கலாம். என்ன, அத ஸ்டோரியா கன்வெர்ட் பண்ட்டோம்னா, இட் கோஸ் மச் எஃபெக்டிவ் டூ த ஆடியன்ஸ்ன்னு பார்க்குறேன். ஆ. அது ஒரு கேரக்டர் உணர்ற தருணமாவோ, ஒரு கேரக்டர் வந்து கோவப்படுற தருணமாவோ, இல்ல ஒரு கேரக்டர் வந்து அத மன்னிக்கிற தருணமாவோ இருக்கும்போது, இன்னும் பெட்டரா கம்யூனிகேட் ஆகும்ன்னு பார்க்குறேன். ஸோ அதனால தான் சொல்றேன். நான் இன்னும் என்ன பார்க்குறேன்னா, அ அது 2 விதமா ஒர்க் பண்ணலாம். சில பேர் லேயர்ஸ் ஆஃப் பிலாசபி, லேயர் ஆஃப் தாட்ட வந்து அடுக்கி, அத கேரக்டரைசேஷன் மூலியமா படங்கள் உருவாக்குவாங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு விதவிதமான பிடிச்ச அந்த ஒரு ஒரு இனிஷியலான ப்ரிமைஸ் வருதுல்ல, அதுக்கு ட்ரூவா அதுக்கு தேவைப்படுற விஷயங்கள கதாபாத்திரங்கள்லாம் உருவாக்கிட்டு சார், அத நல்ல அத முடிஞ்ச வரைக்கும் ஜென்யூனா அப்ரோச் பண்ணி எழுதணும்னு வச்சுக்கங்களேன். லைஃப் உருவாகும்ன்னு பார்க்குறேன். லைஃப் வந்து இன்னும் காம்ப்ளக்ஸான லேயர்ஸ காட்டும்ன்னு பார்க்குறேன். அந்த ஸோ லைஃப நம்ம கதைக்குள்ள, படத்துக்குள்ள ஒரு லைஃப் உருவாக்க முடியுமாங்கிறது தான் சேலஞ்சா இருக்கு. அப்படி உருவாக்கிட்டோம்னா, இட் டசன்ட் அ நம்ம நெனைக்கிறதோட அதிகமான லேயர்ஸும், நம்ம நெனைக்கிறதோட அதிகமான விஷயங்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு டேக் அவே கூட இருக்கலாம். இது நம்ம எதிர்பார்க்காத டேக் அவே கூட ஒரு ஆடியன்ஸ், "சார் எனக்கு அது புரிஞ்சுச்சு சார். இந்த மாரி இருந்துச்சுன்னு" சொன்னோம். "ஓ! அப்படியா இருந்துச்சு. தேங்க் யூ" அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது நம்ம பிளான் பண்ணதே கிடையாது. பட் இருந்தாலும் அது அந்த படம் குடுக்குற கிஃப்ட் யார் எனக்கும், அவங்களுக்கும் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ ஒரு படத்துக்குள்ள ஒரு லைஃப் கிரியேட் பண்றது வந்து ரொம்ப இன்னும் சூ ஹ சூப்பரான விஷயமா பார்க்குறேன். ஸோ அதனால நான் ஐ டோன்ட் வாண்ட் டூ டிஃபைன் அண்ட் கன்டெயின் இட். ஐ வாண்ட் டூ அன்டிஃபைன் அண்ட் ஓப்பன் இட். ஸோ அன்டிஃபைன் பண்றது தான் உங்களுக்கான டெஃபினேஷன். எக்ஸாக்ட்லி சார். ஓகே. எந்த வட்டத்துக்கும் சிக்காத ஒரு வட்டம் தான் உங்க வட்டம்ங்கிறீங்க. அதுக்கான முயற்சி முயற்சி தான். தான்.